ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் தாத்தா பழைய காலத்துக்கு கதை சொல்ல போகிறாரு. 87 வயசாச்சு, இன்னும் நான் ஞாபகம் வச்சுட்ருக்காரு பாருங்க. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் வேலைக்கு போகாது சாப்பிட்டுக்கிட்டு சோறு தின்னுட்டு இருந்தான். மனைவி கேட்டான். என் மனைவி சொன்னபடி, ஏப்பா வேலை வெட்டிக்கு போக இப்படி தின்னுட்டு இருக்கிறியே, நீ எப்படி உனக்கு சோறு போடுறதுன்னு கேட்டான். போல ஒரு புக்கு ஒன்று கொடு, நான் ஒரு சோசியம் பார்த்துட்டு வரேன்னு சொன்னான். அங்கே போகும்போது ரெட்டை பணம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ரெட்டை பணம் மருமாள் நிற்க கண்டன்னு எழுதினான். அங்கே போய் கொஞ்சம் தூரம் போனான். சென்னாயி குள்ளநெறி இது வங்கு பறித்து நோண்டிகிட்டு இருந்துச்சு. சென்னாயி போல் நான் தோண்டை கண்டன்னு எழுதினான். தோண்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி எழுதினான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனான். ரெட்டை பணம் மருமாள் நிற்க கண்டன்னு எழுதினான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனான். குட்டி சோத்தோரம் கழுதியை கட்டிக்க கண்டனான். ஆத்தோரம் போனால் நாக்காய் மூக்காய் பேர். அந்த பெண்ணு ராஜா வீட்டில் நகை திருடி வச்சுட்டா. அப்படி அப்படியே நாக்காயி இன்னோடு போச்சா அப்படின்னு சொல்லி நாக்கா வலிச்சா. அப்படியே மூக்காயி இன்னோடு போச்சுன்னு மூக்கா வலிச்சா. என்ன போல் மூக்கா வலிக்கிற, என்ன சமாச்சாரம் சொன்னீங்கன்னா தான் இதே, ஏன் நாக்காய் மூக்காய் வச்சு எதுக்காக நாக்கா வலிச்சு மூக்கா வலிச்சுன்னு கேட்டான். சங்கிலி செல்லப்படி சாலத்தில் இருக்குது. ராஜா கிட்ட என்ன பண்ணுறது, உனக்கு பேர் பற்றி சொத்து தரேன், நீ எடுத்துக்க சொல்லிவிடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜம்மா அந்த நாகாய் முகாய் சொல்ல ராஜா வீட்டுக்கு வந்தான். ஒரு சோச்சியை சொன்னான். இந்த வீட்டில் என்ன போச்சு, என்ன வந்ததுன்னு சொன்னான். எங்கள் வீட்டில் நகை போயிடுச்சுங்கன்னா, ஒரு சாக்கு பணம் நகை போயிடுச்சுன்னா, சரி அதுக்கெல்லாம் சோச்சியம் சொல்லுங்கன்னா. அப்புறம் அதுக்கு சோச்சியம் சொன்னான். ரெட்டை பணமரம் மேலே நிற்க கண்டேன், குள்ளநெறி மேலே தோலை கண்டேன், குடிசூத்தூரம் எழுதி கற்றி கண்டேன், அடுக்கில் 18 பிணையார் இருக்க கண்டேன், சங்கிலி சரப்பளி சாலத்தில் இருக்க கண்டேன் அப்படின்னு சொன்னான். சொன்னதுக்கு முன்னாடி திறந்து பார்த்தா சங்கிலி சிறப்பளி சாலத்தில் இருக்குது. பாரு. வணக்கம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தாத்தா சொன்ன கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ் பாருங்கள். எங்கள் தாத்தா பழைய காலத்து கதை இது அவ்வளோ சீக்கிரம் சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாய். அடுத்த வீடியோவில் இன்னொரு கதையோடு சந்திப்போம். டாடா பாய். அசோக்குமார் சேலம், வால்டஸ்.